பெரிய பையோட மகிமையை பத்தி பேசணும்னா நான் ஒரு அரை மணி நேரம் பேசலாம். எக்ஸாம்பிளுக்கு வினய் தாண்டி வருவாயால ஒரு சீன் இருக்கும். சர்ச்ல கார்த்தி ஜெஸ்ஸிய பாப்பேன். பார்த்த உடனே அவனே ஒரு டியூன் போட்டுக்குவான். சார், காதலுக்கு ஒரே டியூன் தான் சார், இசைக்கு ஒரே மதம் தான் சார், எனக்கு ஜெஸ்ஸி மட்டும் தான் சார். இதுல காதலுக்கு ஒரே டியூன் தான் சொல்றாருல, இந்த டியூனை நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன். பாம்பே படத்துல 2வதோ 3வதோ மீட்டிங் அரவிந்த் சாமிக்கும் மனிஷா கொய்ராலாவுக்கும் இருக்கும். அரவிந்த் சாமியோட வீட்டுலதான். அரவிந்த் சாமி சட்டை ஏதோ தேடிட்டு இருப்பார். அவர் வீட்டுக்குள்ள மனிஷா கொய்ராலா கீழே வந்து அவர் தங்கச்சி கிட்ட கெமிஸ்ட்ரி நோட் வாங்குறதுக்காக வந்திருப்பார். மேலே இருந்து இவர் சட்டையை தேடி சட்டை கிடைக்கலன்னு லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூப்பிடுவாங்க. கீழே மனிஷா கொய்ராலா லட்சுமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லட்சுமி லட்சுமி உள்ள போயிருக்கு. மேல இருந்து அரவிந்த் சாமிக்கு ஒரே கியூரியாசிட்டி, யாரா இது ஏதோ கேட்ட வயசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா எட்டி பாக்குறதுக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வருவார். கீழே மனிஷா கொய்ராலா தெரியும், மேல அரவிந்த் சாமி தான் இருக்காரு. அவங்களுக்கு பாக்கணும்னு ஆசையும் இருக்கும், ஆனா லைட்டா ஒரு பயமும் இருக்கும். அப்படியே பயத்திலயும் எதுவும் அவங்களும் நடந்து பாப்பாங்க. மேல இருந்து அவர் பார்க்க, கீழே இருந்து இவங்க பார்க்க, 2 பேர் ஐ கான்டாக்ட் ஆகுமா, அங்கதான் டியூன் வரும். இந்த சீன்ல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, 2 பேரும் மாறி மாறி பாத்துக்குவாங்க. பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, பேசுறதுக்கு வார்த்தையே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க மியூசிக் பேசி இருக்கும். மேல இருந்து அரவிந்த் சாமி பாக்குறாரா, அதுக்கேத்த மாதிரி ஒரு மேல் வாய்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். நீசா 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 கீழே மனிஷா கொய்ராலா பாப்பாங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மெதுவான ஒரு வாய்ஸ்ல ஒரு கேர்ள் வாய்ஸும் வந்திருக்கும். மறுபடியும் மேல இருந்தாலும் சொல்லிட்டு அப்படியே இழுக்கும். என்ன டியூனுங்க, என்ன மியூசிக். நல்ல கிரக பூஜையில கரடி போகுந்த மாதிரி கீழே திடீர்னு லட்சுமி நோட்டை எடுத்துட்டு வந்துருவாங்க. மனிஷா கொய்ராலா உடனே பதட்டத்துல நோட்டை வாங்கி இடுது பண்ணிட்டு ஓடிடுவாங்க வெளியில. அட என்னடா டியூனு நல்லா போயிட்டு இருக்கும்போது நின்றுச்சு அப்படின்னு யோசிச்சா, வீட்டு மொட்டை மாடியில இருந்து வெளியில போற மனிஷா கொய்ராலாவை அரவிந்த் சாமி கூப்பிடுவாரு. அவ்வளவுதான், ரவுண்ட் 2. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்ன கேட்டீங்கன்னா லவ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு மைண்டுக்கு வர ஒரே டியூன் இதுதான். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதலுங்கிற எமோஷனை ஃபீல் பண்ண முடியும், புரியுதா? நீங்க ஒருத்தங்க லவ் பண்ணீங்கன்னா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா மியூசிக்ல இதை நான் ஃபர்ஸ்டா ஃபீல் பண்ண ஒரு மியூசிக்னா அது இந்த படத்துல முக்கியமா இந்த டியூன்ல தான். அதனாலதான் சொல்றேன், காதலுக்கு ஒரே டியூன் தான் சார், இசைக்கு ஒரே மதம் தான் சார், ஒரே ஒரு பெரிய பாய் தான் சார், அது ஏஆர் ரஹ்மான் தான் சார்.